வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/12/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை ஒன்றும் இல்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:20, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று இரவு 7:43 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று காலை 8:44 வரை, மகம் பின்பு பூரம், யோகம் இன்று காலை 6:19 வரை, சித்த யோகம் பின்பு காலை 8:44 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 8:44 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம், செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. குழப்பங்கள் நீங்கும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம், சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை தடைகள் விலகும். ரோஹிணி வருமானம் கூடும். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம், புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். திருவாதிரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம், சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். லாபமான நிலையும் ஏற்படும். செலவுகள் கூடும். சொந்த பந்தங்களின் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம், சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தொழிலில் லாபங்கள் உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம்.
மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரம் அனுபவங்கள் அதிகமாகும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். கௌரவங்களும் மேலோங்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் உதவியாக செயல்படுவார்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் கூடும். எதிர்பார்த்த நல்லவிதமான செய்திகள் கிடைக்கும். சேமிப்புகளும் கூடும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் வருமானம் அதிகமாகும். லாபமான நிலை எதிலுமே அமைய பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆசைகள் பூர்த்தியாகும். அனுஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கேட்டை தன்னம்பிக்கை கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பிரச்சனைகள் விலகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். முக்கிய விஷயங்களில் முன் யோசித்து செயல்படுவது நல்லது. தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அலைச்சல்கள் கூடும். பணியில் அபமான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் பொறுமையுடன் செயல்படவும். திருடம் அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் கூடும். நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வீட்டில் கடமைகள் அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். குழப்பங்கள் தீரும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் கடமைகள் அதிகமாகும். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கூடும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் சந்தோஷங்கள் கூடும். சதயம் ஆதாயங்கள் அதிகமாகும். புரட்டாதி தன்னம்பிக்கை உண்டாகும்.
நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் கௌரவங்கள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் மனதிற்கு பிடித்தது போல் நடந்து கொள்வார்கள். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி சிந்தனைகள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.